ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து 30K வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, பிலோ 30K வச்சு எங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்மால் சேவிங்ஸ் வந்து இருக்குது, அதாவது வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 15,000 இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மந்த் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10 to 15K அமௌண்ட் வச்சுட்டு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நான் வந்து 30K வச்சு இது வரைக்கும் ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான். அதாவது வந்து 30K அமௌண்ட் இருந்தாலும் ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 to 15Kக்குள்ளே தான் அமௌண்ட் வந்து ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி நான் வந்து ஒரு 11,000 கிட்ட அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 11,000 கிட்ட வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லாட் வந்து நிஃப்டியில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் எடுத்து நிஃப்டி 50ல் ஸோ எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணேன். எனக்கு வந்து 600 கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது இந்த மந்த் டார்கெட் அப்படிங்கும்போது ஒரு 4 to 5,000 நம்ம வந்து டார்கெட்டாக வந்து நம்ம செட் பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து நிஃப்டி 50ல் நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு 5,000 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஏப்ரல் மந்த்தினுடைய டார்கெட்டு. அதோடைய ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது, ஒரு லாஸ் வந்தால் எப்படி பண்ணுறது, ஒரு ப்ராஃபிட் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறலாம் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நான் 9:20க்கு வந்து 9:30K வந்து என்னோடய ட்ரேடிங் முடிஞ்சுட்டு நான் 23,400 கால் ஆப்ஷன் வந்து நிஃப்டியில் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு 600 ப்ராஃபிட், அதாவது என்னுடைய கேபிட்டலுக்கு வந்து நியர் வந்து ஒரு 6% வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிது. மார்க்கெட் வந்து நல்லாவே நான் எடுத்த இடத்துலேருந்து நல்லா வந்து மேலே போயிட்டு இருந்தது. நான் டார்கெட்டும் வந்து ரீச் ஆனவுடனே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இதுவே வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். இந்த கேபிட்டலுக்கு இந்த ப்ராஃபிட்டுங்கிறது சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இதோடு வந்து நான் டிசிப்ளினாக ஒரு ட்ரேடோடு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு நான் மார்க்கெட்டை விட்டு வந்துட்டேன். 9:30க்கெல்லாமே ட்ரேட் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. நான் வந்து எந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நல்ல ஃபால் வந்திருக்கு. நான் வந்து மார்னிங்கே ட்ரேட் எடுத்ததுனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகி மேலே போயிருக்கு, கொஞ்சம் புல்லிஷாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் அங்கே தான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே உள்ள அந்த கேண்டில்லே எனக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டார்கெட்டு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து நான் மார்க்கெட்டில் இல்லை. என்னுடைய ட்ரேட் முடித்தோடனே நான் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ நம்ம டார்கெட் முடிஞ்சிட்டு அப்படின்னா லைவ் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். மார்க்கெட்டு வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகுது, 3:30 வரைக்கும் தான் முடியுதுன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம டார்கெட் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கீழே 100 பாயிண்ட் போனாலும் சரி, மேலே 100 பாயிண்ட்ஸ் போனாலும் சரி, நம்ம எதுக்குமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணக்கூடாது. நம்மளுடைய டார்கெட் அல்லது எஸ்எல் எது ஹிட் ஆனாலும் நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு வந்துடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேட். நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.